மும்பையிலேருந்து அகமதாபாத் வரைக்கும் 508 கிலோமீட்டர் தூரத்துக்கு புல்லட் ட்ரெயின் விட போகிறாங்க. அதுக்கான புல்லட் ட்ரெயின் பாதை அமைச்சிட்டு இருக்காங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு நில ஆர்ஜிதம்லாம் முடிச்சுட்டு பாதை அமைக்கிற பணிகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. 2027 அந்த பணிகளை முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேகமாகவும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. 320 கிலோமீட்டர் ஸ்பீடில் புல்லட் ட்ரெயின் இந்தியாவில் ஓட்டணுங்கிறது தான் திட்டம். பாதையெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் புல்லட் ட்ரெயின் வாங்குறதுல தான் சிக்கல். ஜப்பானில் புல்லட் ட்ரெயின்கள் வைக்கிற கூட்டமைப்பு இருக்கு. அதில் ஹிட்டாச்சி, கவாஸ்கி போன்ற நிறுவனங்கள்லாம் இருக்கு. 10 கோச்சு உள்ள சிங்கன்சன் புல்லட் ட்ரெயின் 2018 389 கோடினாங்க. இப்போ 460 கோடி கேட்குறாங்க. நாம தான் புல்லட் ட்ரெயின் மாடலில் வந்தே பாரத் தயாரிச்சிட்டு இருக்கோம். வந்தே பாரத்தை ஹை ஸ்பீடில் ரன் பண்ணால் என்னன்னு இப்போ இந்தியா நினைக்குது. 1974 அணு ஆயுத சோதனை நடத்தணும். சந்திரனுக்கு செவ்வாய்க்கெல்லாம் ராக்கெட் விட்டாச்சு. சொந்தமாக புல்லட் ட்ரெயினை தயாரித்தா என்ன அப்படிங்கிறது தான் இந்தியாவோட கான்செப்ட். அணுகுண்டு ராக்கெட் தயாரிப்போட புல்லட் ட்ரெயினை ஒப்பிடுறேன்னு நினைக்க வேண்டாம். அந்த அளவுக்கு புல்லட் ட்ரெயின் தயாரிப்பு கஷ்டமானது. சர்வதேச ரயில்வேக்கள் அமைப்பு ரயில் பெட்டிகளினுடைய தரத்திற்கு UAC 518 ஒரு தரக்கோடு நிர்ணயம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள் பெட்டிகளுக்கான தரம் EN 14363 ஒரு தரக்கோடு நிர்ணயம் பண்ணியிருக்கு. இந்த தரத்தின் அடிப்படையில் தான் பெட்டிகள் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் ரன் பண்ணலான்னு நிர்ணயம் பண்ணுவாங்க. ஒரு ட்ரெயினை எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அதை விட 10% கூடுதல் வேகத்தில் ஓட்டி காமிக்கணும். 200 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ட்ரெயினை ஓட்டணும்னா 220 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டி காமிக்கணும். 250 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே ஓட்டுற ரயில் பாதைகளுக்கு பேர் தான் ஹை ஸ்பீடு ரயில் காரிடார்னு பேர். மும்பை அகமதாபாத் இடையே போகிறது ஹை ஸ்பீடு ரயில் காரிடார் தான். 250 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு ஒரு ட்ரெயினை ஓட்டினோம்னா தான் அது புல்லட் ட்ரெயின்னு நம்ம கணக்கில் எடுக்க முடியும். புல்லட் ட்ரெயின்கள் வேகமாக போகிறதுனால ஆபத்து வந்துடக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் பாஸ் பண்ணி ஆகணும். முக்கியமாக 10 டெஸ்ட்டுகள் பாஸ் பண்ணி ஆகணும். டெஸ்ட்டுகள் பேரெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கு. என்னால் மொழிபெயர்த்து அந்த தொழில்நுட்ப வார்த்தைகளை சொல்ல முடியல. ஆங்கிலம் தமிழ் கலந்தே சொல்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புரிஞ்சுங்க. பிஹேவியர்ஸ் ஆன் ட்விஸ்டட் ட்ராக் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் தான் வீலில் எவ்வளோ லோடு இருக்குது, வீலோட மேக்னெட்யூட் எப்படி இருக்குது, அப்ளைடு ட்விஸ்ட் எகென்ஸ்ட் ட்ராக்னு சொல்கிறாங்க. அதாவது வீலோட லோடு தண்டவாளத்தில் இருக்கிற முறுக்குகளில் ஏற்படுகிற எதிர்விசை என்ன அப்படிங்கிறது கணக்கிடுறது. 2வது டெஸ்ட் போகி ரொட்டேஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. 3வது ஸ்வே ஆர் கோஎஃபிஷியன்ட் டெஸ்ட். ரயில் பெட்டி எந்த அளவுக்கு போகும்போது சாயுதுங்கிறத கணக்கிடக்கூடியது இது. 4வது அதர் ஸ்டாட்டிக் டெஸ்ட் அல்ல ஸ்லோ ஸ்பீடு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டில் தான் சஸ்பென்ஷன் சொல்லக்கூடிய மிதக்கும் தன்மையை டெஸ்ட் பண்ணுவாங்க. 5வது வேலிடேஷன் யூசிங் டைனமிக் டெஸ்ட்னு சொல்கிறது. இதில் வெஹிக்கிளோட ஸ்பீடு, தண்டவாளத்தில் உள்ள குறைபாடுகள், வளைவுகளில் உள்ள பிரச்சனைகள், ஓடும்போது வீலுக்கும் ரயில்களுக்கும் உள்ள இடைவெளி, வீலுக்கும் தண்டவாளத்துக்கும் உள்ள உராய்வு, இதை எல்லாமே இந்த டெஸ்ட்டில் தான் கணக்கிடுவாங்க. 6வது வெரிஃபிகேஷன் ஆஃப் நியூ வெஹிக்கிள்ஸ் டைனமிக் பிஹேவியர்னு சொல்கிறது. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அளவுகள் இருக்கும். அதிலிருந்து புதிய ரயில் பெட்டிகள் எந்த அளவுக்கு மாறுபடுதுங்கிறத கணக்கிடுவாங்க. 7வது இதில் என்னென்ன ஃபால்ட் வருதோ அது எதனால் ஏற்படுதுன்னு இன்வெஸ்டிகேஷன் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. 8வது சாஃப்ட்வேர் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு. சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ணுறது. 9வது டெஸ்ட் OHE மின்சார பாதையினுடைய பவர் சப்ளை எப்படி இருக்குது, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, நியூட்ரல் செக்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பவரை கட் பண்ணி விடுதா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. 10வது வேலிடேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன பார்க்குறாங்கன்னா ரயில் பெட்டியினுடைய குத்துவாட்டு ஆக்சிலரேஷனு, அடுத்தது ரயில் பெட்டியினுடைய துள்ளி குதிக்கிற ஆக்சிலரேஷன், பிச் அண்ட் பவுன்ஸ் ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. இது தவிர லேட்டரல் அண்ட் யா ஆக்சிலரேஷன், பக்கவாட்டு மற்றும் திருப்பத்தில் ஏற்படுற ஆக்சிலரேஷன், இதையும் கணக்கிடுவாங்க. இது தவிர இன்னும் சில டெஸ்ட்டுகள் இருக்கு. புல்லட் ட்ரெயின் போகும்போது ட்ராக்கில் டெம்பரேச்சர் எவ்வளவு ரைஸ் ஆகுது, மழை பெய்யும்போது எந்த அளவுக்கு வீல் ஸ்கிட் ஆகுது, பக்கவாட்டில் காற்று வீசும்போது 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போனால் லோக்கோ பைலட்டுக்கு அலாரம் கொடுக்குதா இல்லையா, புவி அதிர்வு ஏற்பட்டால் 80 செகண்ட்ஸில் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுதா இல்லையானலாம் செக் பண்ணுவாங்க. உள்ள ட்ரெயின் அதுக்குள்ளே 4 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி போயிடும். ரயில்வே ட்ராக்கை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ட்ராக் ரெக்கார்டிங் காரு, ஆசிலேஷன் மானிட்டரிங் சிஸ்டம் உள்ள OMS ஸ்பெஷல், இது போன்ற இன்ஸ்பெக்ஷன் கார் தான் பயன்படுத்துவாங்க. புல்லட் ட்ரெயின்கள் ஒரு ட்ராக்குகளை இன்ஸ்பெக்ட் பண்ணுற கார்களோட பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
தகவலுக்காக இதை சொல்கிறேன். ஜப்பானில் உள்ள காரோட பேர் வந்து டாக்டர் எல்லோ ஆஃப் ஜப்பானு. ஸ்பெயினில் உள்ள காரோட பேர் டாக்டர் அவ்ரில் ஆஃப் ஸ்பெயின். இவ்வளவு செலவு பண்ணி புல்லட் ட்ரெயினுக்கு மல்லு கட்டுறதை விட வந்தே பாரத்தை வந்து மேம்படுத்தி 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரன் பண்ணால் போதும்னு இந்தியா முடிவு பண்ணிட்டு, புல்லட் ட்ரெயின் ஓட்டுறதுக்கு மும்பைலேருந்து அகமதாபாத் வரைக்கும் பாதையை போட்டுட்டு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் அதில் வந்தே பாரத் ஓட்ட போகுது, புல்லட் ட்ரெயின் இந்தியா ஓட்டலை. நான் இப்படி சொல்கிறது பல பேருக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். செய்தி அதிர்ச்சியாக இருந்தாலும் இந்த செய்தி உண்மையானது. நான் ஆதாரத்தோடு தான் இந்த செய்தியை வெளியிடுறேன். இந்தியாவிலே இந்த செய்தியை முதல்ல வெளியிடுறது ரயில் நியூஸ் சேனல் தான். 2 ரயில்களுக்கு இடையே உள்ள அளவை வச்சு கேஜ் சொல்லுவாங்க. நேரோ கேஜி, மீட்ரு கேஜி, ஸ்டாண்டர்ட் கேஜி, பிராட் கேஜ்னு. இந்திய ரயில் பாதைகளை பூரா மீட்ரு கேஜிலேருந்து பிராட் கேஜாக மாற்றிட்டாங்க. இப்போ நாம் தயாரிக்கிற வந்தே பாரத் எல்லாமே பிராட் கேஜில் தான் ஓடிட்டுருக்கு. அது நமக்கு தெரியும். நம்ம ஊர் பகுதியிலேயே அது ஓடிட்டுருக்கு. மும்பை அகமதாபாத் ரயில் பாதை வந்து ஸ்டாண்டர்ட் கேஜ், அது பிராட் கேஜ் கிடையாது. 2 ரயில்களுக்கு இடையே உள்ள தூரம் 1435 mm. நம்ம பிராட் கேஜில் 1676 mm. ஐசிஎஃப் நிறுவனம் ஸ்டாண்டர்ட் கேஜில் வந்தே பாரத் தயாரிக்கிறதுக்கு EOI வெளியிட்டிருக்கு. EOIனா எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறது. அதில் வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் விண்ணப்பிக்கணும்னு குறிப்பிட்டிருக்கு. 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தே பாரத்தை இயக்கணும், டெஸ்ட் ரன்ல 220 காமிக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் காலமே ஸ்டாண்டர்ட் கேஜ் வந்தே பாரத் அப்படின்ட்டு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. 1435 mm பிராக்கெட்டில் வேற போட்டிருக்காங்க. 4.2.1ல் மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் காரிடாருக்கு தான் இந்த வந்தே பாரத்னு குறிப்பிட்டிருக்காங்க தெளிவாக. இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆங்கில ஊடகங்கள் 10 பெட்டி கொண்ட புல்லட் ட்ரெயினை இந்தியாவுடைய ஐசிஎஃப் தயாரிக்கிறதாக செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது தவறு. 12 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில்களை தான் புல்லட் ரயில் பாதையில் இயக்க போகிறாங்க. அதுக்கு தான் முதல் கட்டமாக திட்டமிட்டிருக்காங்க. அதற்கு பிறகு படிப்படியாக வந்தே பாரத்தை புல்லட் ட்ரெயின் அளவுக்கு உயர்த்த முடியுங்கிற நம்பிக்கையில் அவங்க இறங்கியிருக்கிறாங்க. வந்தே பாரத்தை மேம்படுத்துறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. 200 கிலோமீட்டர் வேகத்தில் தயாரிக்க போகிற வந்தே பாரத் புல்லட் ட்ரெயினுக்கு முதல் கட்ட ரயிலாக இந்தியாவில் இருக்கும். அதனுடைய தொழில்நுட்பம் என்ன, அது எப்படி தயாரிக்க போகிறாங்க, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் பயன்படுத்த போகிறாங்க, புல்லட் ட்ரெயினுக்கு முன்னோடியான அந்த 200 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க இருக்கிற வந்தே பாரத் ரயிலினுடைய தொழில்நுட்பத்திலிருந்து அனைத்து விஷயங்களையும் A to Z என்னுடைய அடுத்த வீடியோவில் வெளியிட இருக்கிறேன். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நான் போகிற வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். இப்போதைக்கு ஐசிஎஃப் புல்லட் ட்ரெயின் தயாரிக்கலைன்னாலும் புல்லட் ட்ரெயின் தயாரிப்பில் ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.